இன்னும் நிறைய விட்டமின் சி எனும் உயிர் சத்து, புரதச்சத்து, நார் சத்து, நியாசின், பொட்டாசியம், மெக்னீசியம், மேங்கனீஸ், இரும்பு சத்துக்கள் எல்லாமே இருக்கு. இது மட்டும் இல்லாம டயோஸ்டினின் அப்படின்னு சொல்லக்கூடிய சேர்மமும் இருக்கு. அதனாலதான் வெந்தயத்துல நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்கு. அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி நம்ம ஒவ்வொன்றா தெளிவா பார்ப்போம். அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இதாக்கு வெந்தயத்தை தொடர்ந்து உட்கொள்வதால தேவையற்ற கொழுப்புகள் அகற்றப்பட்டு பெருங்குடல் சீராக இயங்குகிறது. புற்றுநோய் ஏற்படுவதையும் தடுத்துக் கொள்ளலாம். ஆரோக்கியமான இதயத்தை பெறுவதற்கு வெந்தயத்தை நம்ம எடுத்துக்கலாம். இதய நோய் ஏற்படாமல் இருக்க விரும்புபவர்கள்லாம் வெந்தயத்தை பாத்தீங்கன்னா உணவுல சேர்த்துக்கணும். வெந்தய விதையோ வெந்தய கீரையோ எதுவாக இருந்தாலும் முதல்ல அது உங்களுடைய ரத்த அழுத்தத்தை பாத்தீங்கன்னா சீராக வைக்கக்கூடிய இயல்பு கொண்டு இருக்கிறதால பிபியை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும். இதனால உங்களுடைய இதயம் சீராக இயங்கி இதய நோய் ஏற்படாமல் இருக்கும். இதனால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம நீங்க ஆரோக்கியமான இதயத்தை பெறுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். எலும்புக்கு பலம் சேர்க்கும் வெந்தயம் உடலில் எலும்புகளினுடைய உறுதித்தன்மை நச்சு பொருட்கள் பாதிக்கப்படும். உதாரணமாக அலுமினியம் எலும்பை வெகுவாக பாதிக்கும். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நச்சு நீக்கக்கூடிய தன்மை அலுமினியம் போன்ற எலும்பை பாதிக்கக்கூடிய பொருட்களை சிதைத்து வெளியேற்றி உடலுக்கு வலு சேர்க்கிறது. எனவே எலும்பு பலம் பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க வெந்தயத்தை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். பசியின்மை அகழ்வதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். சிலருக்கெல்லாம் பசிக்கவே பசிக்காது, எப்போதுமே நன்றாக சாப்பிட்ட உணர்வு இருக்கும். இதுக்கு காரணம் தெரியாம சாப்பிடுவதை சில பேர் தவிர்ப்பாங்க. உண்மையில சாப்பிட்டது முழுவதுமாக செரிக்காம தாமதமாவதாலதான் உங்களுக்கு பசியின்மை ஏற்படுது. வெந்தயம் உங்களுடைய உணவை உடைத்து செரிக்க வைக்கக்கூடிய இயல்பு கொண்டிருக்கிறதால வயிற்றுல உணவு உங்களுக்கு தங்குவது கிடையாது. இதனால பசி நேரத்துக்கு உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். பசியின்மையால் அவதிப்படுபவர்களுக்கெல்லாம் வெந்தயம் சிறந்த மருந்தாக இருக்கு. உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய கொழுப்புகள் குறைவதற்கு வெந்தயத்தை நீங்க எடுத்துக்கலாம். உடலில் அதிக கொலஸ்ட்ரால், அந்த கொழுப்பு சேர்ந்து அவதிப்படுபவர்கள்லாம் வெந்தயத்தை தொடர்ந்து தினசரி எடுத்துக்கொள்ளும் போது இது கொழுப்புகளை சிதைத்து வெளியேற்றிடும். அப்போ உங்களுக்கு அந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனை எதுவுமே இருக்காது. அந்த கொழுப்புகளை குறைச்சிட்டு ஆரோக்கியமான உடல் நலத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கெல்லாம் வெந்தயத்தை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். உடலில் தேங்கிய கழிவுகள் நீங்கும் நீங்க வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும் போது. வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஃபைபர் உணவு செரிமானத்தை ஊக்குவிக்கக்கூடியது. இது சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் இருக்கக்கூடிய மோசமான பொருட்களை சிதைத்து வெளியேற்றுவதால உணவு செரிமானத்தை ஊக்குவிக்கிறதுல வெந்தயம் முக்கிய பங்காற்றுது. தேவையில்லாத கழிவுகள் உடலை விட்டு இதனால உங்களுக்கு நீங்கிடும். அப்ப நச்சு கிருமிகளை வெளியேற்றிட்டோம் அப்படின்னாலே நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே குணப்படுத்திக்கலாம். சீசனா புதுசா அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களுமே வராமல் தடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். சுவாச கோளாறு சார்ந்த பிரச்சனைகள் நீங்கி போவதற்கு வெந்தயத்தை நீங்க எடுத்துக்கலாம். சளி, காய்ச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகளின் காரணமாக சுவாச கோளாறு ஏற்பட்டு அவதிப்படுபவர்கள்லாம் வெந்நீர்ல வெந்தயத்தை போட்டு தொடர்ந்து குடிக்கலாம். வெந்தயம் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடி சுவாச பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற்று தருது. இதனால சுவாச கோளாறு நீங்குவதற்கெல்லாம் நம்ம வெந்தயத்தை எடுத்துக்கலாம். உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாம குறைக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். உடல் எடை உங்களுக்கு ஆரோக்கியமான முறையில் குறைய வேண்டும் அப்படின்னா நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவு வெந்தயம். வெந்தயத்தை தொடர்ந்து தண்ணீர்ல ஊற வச்சு 2 டம்ளர்கள் நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் எடை படிப்படியாக குறைவதை உங்களாலே உணர முடியும். உடல் எடை குறையுது அப்படின்றதுக்காக அதிகப்படியான வெந்தயத்தையும் நீங்க எடுத்துக்கொள்ள கூடாது. இது உங்களுக்கு சைடு எஃபெக்ட் விளைவிக்கக்கூடியது. எனவே நீங்க போதுமான அளவுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. அதுவே உங்களுக்கு உடல் எடையை குறைக்கும். முகப்பொரு நீங்கி போவதற்கு வெந்தயத்தை நீங்க எடுத்துக்கலாம். வெந்தயத்தை நீங்க பாத்தீங்கன்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அதை அரைச்சி அந்த மாதிரி உங்களுடைய முகப்பொரு இருக்கக்கூடிய இடத்துல நீங்க தடவிட்டு ஒரு 30 நிமிடம் கழிச்சு உலர வச்சதுக்கு அப்புறம் அதை நீங்க கழுவிட்டீங்க அப்படின்னா முகப்பொரு உங்களுக்கு நீங்கும். இப்போ அதே போல பாத்தீங்கன்னா தோல் நோய்கள் சரியாவதற்கும் நீங்க வெந்தயத்தை எடுத்துக்கலாம். சொறி, சிரங்கு உள்ளிட்ட தோல் நோய்களுக்கெல்லாம் வெந்தயம் மிகச்சிறந்த நிவாரணி. வெந்தயத்தை ஊற வச்சு அரைத்து அதை தினசரி தோல் பாதிப்பு இருக்கக்கூடிய இடத்துல தடவி வந்தீங்க அப்படின்னா தோல் நோய்கள் முற்றிலுமாக நீங்குவதோட தோலில் ஏற்படக்கூடிய அரிப்புகளும் தடிப்புகளும் கூட உங்களுக்கு மறைந்திடும். உதடு வெடிப்பு சரியாவதற்கு வெந்தயத்தை பயன்படுத்தலாம். பெண்களுக்கெல்லாம் உடல் வெப்பநிலை காரணமாக உதடுகள் வெடிக்க ஆரம்பிக்கும். அவங்க எல்லாம் தினசரி குளிர்ந்த நீர்ல வெந்தயத்தை ஊற வைத்து அதை காலை வெறும் வயிற்றிலும் இரவு தூங்குவதற்கு முன்பாகவும் குடித்து வந்தாங்க அப்படின்னா 2-3 நாட்கள்ல படிப்படியாக உதடு வெடிப்பு மறைந்து சரியாகிவிடும். கண் கருவளையம் மற்றும் கண்ணில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி கருவளையங்கள் நீங்கி போவதற்கும் கரும்புள்ளிகள் உங்களுடைய முகத்திலிருந்து நீங்கி போவதற்கும் வெந்தயத்தை எடுத்துக்கலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் முகத்துல தோன்றக்கூடிய கரும்புள்ளிகளையும் கண்ணில் ஏற்படக்கூடிய கருவளையத்தையும் பாத்தீங்கன்னா வெந்தயம் நீக்கும். சோ வெந்தயத்தை அரைத்து முகத்துல தடவிட்டு உலர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க கழுவும் போது அது உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்களையும் பாக்டீரியா, அழுக்குகள் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு வெளியேற்றிடும். அப்ப கண் கருவளையம், அந்த பிளாக் சர்க்கிள்ஸ் எல்லாம் இருக்காது. பிளாக் பிம்பிள்ஸ், அந்த கரும் புள்ளிகள் எல்லாம் உங்களுக்கு இருக்காது. சரும பளபளப்பு மற்றும் தூய்மை பெறுவதற்கு நீங்க வெந்தயத்தை பயன்படுத்தலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி எனும் உயிர் சத்து பளபளப்பான சருமத்திற்கு உதவிகரமாக இருக்கு. நீங்க வெந்தயத்தை அரைத்து முகத்துல தடவி சிறிது நேரம் கழித்து நீங்க உங்களுடைய முகத்தை கழுவினீங்கன்னா வறட்சி தன்மை நீங்கி உங்களுடைய முகம் பொலிவு பெறும். மேலும் இரவுல தூங்குவதற்கு முன்னாடி வெந்தய பொடியை முகத்துல தடவிட்டு அதை நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு கழுவிட்டு தூய்மையான துணியில துடைச்சீங்கன்னா முகம் பளிச்சுன்னு உங்களுக்கு பாத்தீங்கன்னா இருக்க ஆரம்பிக்கும். வயிற்று புண் மற்றும்
தொண்டை புண் சார்ந்த பிரச்சனைகள் கியூர் ஆகிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். வயிறு மற்றும் தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய புண்களை வெந்தயம் குணமாக்குகிறது. மேலும் வெந்தயம் உடலை குளிர்ச்சியாக்கக்கூடிய இயல்பு கொண்டிருக்கிறதால உடல்ல கொப்புளங்களை குணப்படுத்தும். இது தவிர இருமல் மற்றும் தொண்டை கரகரப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளுமே வெந்தயம் சரி பண்ணிடும். கடுமையான மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கு வெந்தயத்தை நீங்க எடுத்துக்கலாம். தொடர்ந்து வெந்தயம் சாப்பிடுவதால மலச்சிக்கல் நீங்கும். சாப்பிடக்கூடிய உணவை நன்கு செரித்து வயிற்றை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு வெந்தயம் உதவிகரமாக இருக்கும். இதனால் சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் பிரச்சனைகள் அவதிப்படுபவர்கள்லாம் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை கியூர் பண்ணி மலச்சிக்கலை குணப்படுத்திக் கொள்வதற்கும் வராமல் தடுப்பதற்கும் வெந்தயத்தை எடுத்துக்கலாம். ரத்தத்துல சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு வெந்தயத்தை நீங்க எடுத்துக்கலாம். வெந்தயம் சீரற்ற உணவு பழக்கம் காரணமாக ரத்தத்துல அதிகரித்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி சர்க்கரை நோயை ஏற்படுவதை தடுக்குது. வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து கார்போஹைட்ரேட் அளவை குறைச்சு ரத்தத்துல சர்க்கரை அதிகரிக்கிறத தடுக்கிறது உங்களுக்கு. அதனால உங்களுடைய பிளட்ல சுகருடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்துல நீங்க விடுபடுவதற்கெல்லாம் வெந்தயத்தை எடுத்துக்கலாம். பேன் மற்றும் பொடுகு தொல்லை தீர்வதற்கு வெந்தயத்தை நீங்க எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில வெந்தயம் மற்றும் கற்பூரத்தை போட்டு நீண்ட நேரம் ஊற வைக்கணும். இதை நீங்க குளிக்கும் போது தலையில் நல்லா தேய்ச்சி அலசுனீங்க அப்படின்னா பேன் பொடுகு நீங்கும். நீங்க வேணும்னா தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக பாலை கூட இந்த மாதிரி மெத்தட்ல பயன்படுத்தலாம். சீதபேதி உங்களுக்கு பாத்தீங்கன்னா வராமல் தடுப்பதற்கு குணப்படுத்திக் கொள்வதற்கெல்லாம் வெந்தயத்தை எடுத்துக்கலாம். உடல் வெப்பம் காரணமாக சீதபேதி ஏற்பட்டு அவதிப்படுபவர்களுக்கெல்லாம் வெந்தயம் மிகச்சிறந்த மருந்து. இது உடல் சூட்டை தணிக்கிறதால மிகச்சிறந்த சீதபேதி நிவாரணியாக விளங்குது. வெந்தயத்தை அப்படியோ அல்லது வறுத்தோ நீர் மற்றும் தேன் கலந்து நல்லா பிசைஞ்சு நீ சாப்பிடலாம். வெந்தயத்தை வறுத்து வெல்லம் சேர்த்து இரண்டையும் நல்லா இடித்து சாப்பிட்டாலும் சீதபேதி குணமாகும். அல்லது வெந்தயத்தை நீங்க மோர்ல ஊற வச்சு குடிக்கலாம். மோர்ல ஊற வச்சு வெந்தயம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வாயு உள்ளிட்ட வயிற்று பிரச்சனைகளையுமே நீங்க கியூர் பண்ணிக்கலாம். சிறுநீர் பிரச்சனை தீர்வதற்கு வெந்தயத்தை நீங்க எடுத்துக்கலாம். சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க வெந்தயத்தை உணவுல சேர்த்துக் கொள்ளலாம். இது உடலை குளிர்விப்பதுடன் உடல் வறட்சியை நீக்கி சிறுநீரை பெருக்குது. இதனால சிறுநீரக நோய்கள் உங்களுக்கு வராமல் தடுக்கப்படுகிறது. வாசனை திரவியங்கள் தயாரிப்பிலும் வெந்தயத்தை பயன்படுத்துறாங்க. அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய வாசனை திரவியங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை நீங்க பயன்படுத்தலாம். அது உங்களுடைய வாசனை திரவியமாக இருக்கிறதால ஒரு மனம் கவரக்கூடிய அந்த ஸ்மெல்லையும் உங்களுக்கு கொடுக்கும். கிருமிகளையும் உங்களுடைய உடலிருந்து அகற்றும். வெந்தய எண்ணெயிலிருந்து வாசனை திரவியங்கள் தயாரிக்கப்படுது. இது அதிக மனத்தையும் கிருமிகளை அழிக்கக்கூடிய இயல்பும் கொண்டிருக்கிறதால அதனாலதான் வாசனை திரவியங்களுடைய தயாரிப்பில் முக்கிய பங்கு வெந்தயம் வகிக்குது. தலைமுடி வளர்ச்சிக்கும் வெந்தயம் பங்கு கொள்ளுது. அது எந்த வகையில் பாத்தீங்கன்னா தலைமுடி வளர்ச்சியில பங்கு கொள்வதற்கு காரணம் அப்ப வெந்தயத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பசை முடி வளர்ச்சிக்கு உதவுவதால தலைக்கு தேய்க்கக்கூடிய எண்ணெய் தயாரிப்புல வெந்தயத்தையும் பயன்படுத்துறாங்க. இது முடி உதுதலை தடுக்கிறது. செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். ஜீரண கோளாறால அவதிப்படுபவர்கள் வெந்தயத்தை சாப்பிடலாம். வெறும் வெந்தயத்தையோ அல்லது முளை கட்டிய வெந்தயத்தையோ சாப்பிட்டாங்க அப்படின்னா செரிமான பிரச்சனை நீங்குவதோட வாயு தொல்லை இருந்தாலும் உங்களுக்கு நீங்கிடும். மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். மாதவிடாய் காலங்களில் சில பெண்கள் அதிக உஷ்ணமாக அவங்க உணரக்கூடுவாங்க. கடுமையான வயிற்று வலியும் ஏற்படும். அது போன்ற நேரங்களில் வெந்தயத்தை சாப்பிடுவது சற்று வெப்பத்தை தணிக்கிறதோட வலியையும் குறைக்கும். மாதவிடாய் சுழற்சி நிற்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது 40 வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் உடல்நிலை ரொம்பவே மோசமாக இருக்கும். அவர்களுக்கெல்லாம் அதிக உடல் வெப்பம் இருப்பது போன்ற உணர்வு இருக்கும். அப்போது முளை கட்டிய வெந்தயத்தை சாப்பிட்டாங்க அப்படின்னா சூடு தணிவதோட அந்த பிரச்சனையும் தீர்ந்துவிடும். சோ அப்போ நம்ம அந்த மாதவிடாய் பிரச்சனைகள்லாம் பெண்கள் வறுத்த வெந்தயத்தோட சர்க்கரை அல்லது வெல்லம் சேர்த்து சாப்பிட்டாலும் நல்ல பலன் கிடைக்கும். சோ இது போல நிறைய மருத்துவ நன்மைகள் பாத்தீங்கன்னா வெந்தயத்துல இருக்கு அப்படின்றதால தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை வெந்தயத்தை பயன்படுத்திக்க பாருங்க. உடல் குளிர்ச்சியை உடலுக்கு குளிர்ச்சி தருவது மட்டுமே வெந்தயத்தினுடைய மருத்துவ நன்மை கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நிறைய பிரச்சனையை கியூர் பண்றதுக்கும் நம்ம வெந்தயத்தை எடுத்துக்கலாம். நீங்க வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும் போது ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகம். ஆகையால் வெந்தயத்தை பயன்படுத்திக்கோங்க. நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதில மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.